தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் 5 நால்வர் தெரு பகுதியில் 2 வாரத்திற்கு முன்பு போடப்பட்ட சாலை முழுவதும் புழுதியாக காணப்படுவதால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் 5 63வது வார்டு நால்வர் தெரு பகுதியில் சாலை போடப்பட்டு 2 வாரம் மட்டுமே ஆன நிலையில் சாலை முழுவதும் புழுதிக்காடாக மாறியுள்ளது. சிமெண்ட் குறைவாகவும் கிரஷர் பவுடர் அதிகமாகவும் கலந்து போடப்பட்டதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இச்சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் இச்சாலையின் வழியாக செல்லும் போது புழுதி தூசிகள் கண்களில் படுவதால் விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது என பொதுமக்கள் கூறுகின்றனர். என் பேர் கோட்டைச்சாமி, முன்னாள் கவுன்சிலர். நான் தாம்பரம் மாநகராட்சி 63வது வார்டு. இது 4 சீட் அசோக் நகர் மெயின் தெரு சிமெண்ட் சாலை போட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை வீட்டு கனெக்ஷனும் இதுவரை இன்னும் கொடுக்கவே கிடையாது. அப்போயே நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணோம். வீட்டு கனெக்ஷன் கொடுக்காம நீங்கள் போகிறீங்க, மறுபடியும் நீங்கள் ரோட உடைக்க தான் போகிறீங்க, போடாதீங்கன்னு சொன்னோம். பப்ளிக் அப்படி தான் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதையும் கேட்காம இவங்க என்ன பண்ணாங்க, சிமெண்ட் ரோடுன்னு கேட்டு போட்டு வெறும் க்ரெஷர் பவுடர்லையே சிமெண்ட்டே கிடையாமல் க்ரெஷர் பவுடரில் போட்டு அரைமுறையமாக போட்டு ஒரே டஸ்ட்டாக பறக்குது. தரம் இல்லாமல் ரோடை போட்டு மக்களோட வரி பணத்தை ரொம்ப வீணடிக்கிறாங்க தாம்பரம் மாநகராட்சி. இது அதிகாரிகள் இப்படி புழுதி பறக்கின்ற நிலையை ஏற்படுத்தியவர்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியினுடைய மாநகராட்சி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சாலையிலே ஏற்கனவே பாதாள சாக்கடை திட்டம் வந்திருக்கிறது. ஆனால் அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றாமலே இந்த ஸ்டாலின் அரசு அவசர கோலத்திலே இன்றைக்கு இந்த சாலையை போடுகின்றார்கள், தேர்தல் வந்துவிட்டது என்ற காரணத்திற்காக. ஆனால் வணக்கம், என் பேர் கோ மனோகர். நான் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர். இந்த பகுதியில் பொதுவாக கிழக்கு தாம்பரம் 5வது மண்டலத்தில் நிறைய பணிகள் செய்கிறாங்க. அது இது மாதிரி சிமெண்ட் சாலை ஒன்றும் பாதியமாக க்ரஷர் பவுடர், இந்த க்ரஷர் பவுடரை கொட்டி எல்லா இடத்துலையும் சிமெண்ட் சாலையை போடுறாங்க. இதனால் வீடுகளின் சமையலறை வரை புழுதி பறப்பதால் சமையல் கூட செய்ய முடியாத நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் மழைக்காலங்களில் புழுதியுடன் சேர்ந்து மழைநீர் தேங்குவதால் மக்கள் வேதனை கூறுகின்றனர். இதனை கூடிய விரைவில் சீர் செய்து தரக்கோரி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாதாள சாக்கடையை ஒன்றும் போட்டு முடியலங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி ரோடு போட்டு சிமெண்ட் ரோடு போட்டு பேருக்கு அதுவே டஸ்ட் ஆகி மழை பெஞ்சா மேடு எல்லாம் மேடை ஏற்றிட்டாங்க. எல்லாமே உள்ளே வருது, தண்ணி எல்லாமே காலை வச்சா வழுக்குது. எப்படி நாங்கள் உள்ளே போகிறது சார்? சிமெண்ட் ஃபுல்லாகவே உள்ளதாக இருக்குது. நீங்களே வேணா பாருங்க மழை டைமில் கிச்சன்லாம் பரவாயில்ல. நாங்கள் பேக் சைடு இருக்கனால பரவாயில்ல. ஃப்ரண்ட்ல இருக்கிற வீட்டில் ரொம்ப காலை வச்சுருந்து மேலே போய் ஆகணும். அவங்கள அடுத்த மழைக்கெல்லாம் தண்ணி வந்துடும். ஆனால் உள்ளே போக முடியாது. என்ன பண்ண போகிறோமோ தெரியல சார். தாம்பரம் மாநகராட்சி வார்டு நம்பர் 63பா. சிமெண்ட் ரோடு போட்டா எல்லாம் அப்படியே துகுளாக தான் பறகுது. அந்த சிமெண்ட் ரோடு கொத்தி போடாதனால வீட்டுக்குள்ளே தண்ணி வருது. அப்புறம் அப்படியே சிமெண்ட் அதை குழன்னு வீட்டுக்குள்ளே தான்ப்பா எல்லாமே இருக்குது. வீட்டுக்குள்ளே மழை பெஞ்சா காலை வைக்க முடியல. உள்ளே கூட பார்க்கட்டும். அந்த குழகுழப்புள்ள வீட்டுக்குள்ளே தான்ப்பா இருக்குது. இந்த மாதிரி ரோடு போட்டால் எப்படி சிமெண்ட் ரோடு? என் வயசுக்கு இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு போட்டு நான் பார்த்ததே இல்லை. போட்டால் உடனே செட் ஆகிடும்ல சிமெண்ட் ரோடு. இந்த மாதிரி தூள் பறக்குதே எப்படி? எல்லாமே வீட்டுக்குள்ள வந்துட்டு மேடு ஏற்றி வேற போடலப்பா.